கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சுரை தும்பி காலம் செப்பது கண்டது முடிமோ என்ற பாடலை கேட்டதும் நம் நினைவுக்கு வரும் புலவர் தருமி என்பவர். மதுரையைச் சேர்ந்த இந்த புலவர் வறுமையில் உழன்றார். இதனால் அவருக்கு பெண் கொடுக்க யாரும் முன்வரவில்லை. இருப்பினும் தனக்கும் திருமணம் நடக்க வேண்டி மதுரை சொக்கநாதரை வணங்கி வந்தார். தன் உண்மை பக்தனான தருமிக்கு செல்வம் வழங்கி அவருக்கு நல்வாழ்வளிக்க சிவனும் முடிவெடுத்தார். தான் எழுதிய கொங்குதேர் வாழ்க்கை பாட்டை தருமி எழுதியது போல் நாடகமாட வைத்தார். இந்த பாடல் மன்னர் செண்பக பாண்டியனுக்கு மிகவும் பிடித்து போகவே தருமிக்கு பொற்குழி ஒன்றை வழங்கினார். மதுரை தமிழ்ச்சங்கத்தின் தலைமை புலவர் நக்கீரர் இதை தடுத்தாலும் பொற்கிழி தருமிக்கே கிடைத்தது. தருமி பொருளாசையில் பொற்கிழி கேட்டதாக பலரும் நினைத்துக் கொண்டுள்ளனர். உண்மையில் வரதட்சணை வாங்காமல் பெண் வீட்டாருக்கு பொருள் கொடுத்து திருமணம் செய்ய விரும்பினார். இதற்காக சுந்தரேஸ்வரரிடம் வேண்டினார். அவரது உயர்ந்த எண்ணத்தை நிறைவேற்றவே சுந்தரேஸ்வரர் நக்கீரருடன் போராடி தருமிக்கு பொற்கிழி கிடைக்க காரணமாக இருந்தார். தருமியின் திருமணம் தை மாதம் பூசம் நட்சத்திரத்தில் நடந்தது.